நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயிருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். இன்று குபேர பஞ்சமி. இந்த ஒரு பொருளை உள்ளங்கையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வைத்து வாராகி அன்னையிடம் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் கேட்ட வரம் உடனே கிடைக்கும். மிகவும் அபூர்வமான நாள், தவற விடாதீர். இந்த கலியுகத்துல உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு அப்படின்றது ரொம்பவே சிறப்பா இருக்குது. அந்த வகையில கால பைரவர், வாராகி தாயார், பிரத்யங்கரா தேவி, இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை அனைவருமே வழிபாடு செஞ்சுட்டு வரோம். அதுல மிகவும் குறிப்பிடத்தக்க தெய்வமா நம்மளுடைய வாராகி அம்மனை நாம சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மனை பல பக்தர்கள் வழிபட்டுட்டு வர்றாங்க. இன்னைக்கான ஆன்மீக பதிவுல இன்று வந்திருக்கக்கூடிய குபேர பஞ்சமியை நாம எந்த முறையில வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வாராகி அம்மனை வழிபாடு செய்தா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் பார்க்க போறோம். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஸ்ரீ சாயிருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். பணம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் இன்றியமையாத ஒண்ணு. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுவது பாத்தீங்கன்னா பணம் மட்டும்தான். பணம் இருந்தாதான் இன்னைக்கு அனைவருமே நம்ம மதிப்பாங்க. அப்படின்ற ஒரு கட்டாயமான ஒரு சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடன் பிரச்சனை, நகையை அடமானம் வைத்து திருப்ப முடியாம கஷ்டப்படுறது, கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாம இருக்கிறது, வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியாம இருக்கிறது, அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே போதுமான அளவு பண வரவில்லாம இருக்கிறது, பணத்தால சுபகாரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறது அப்படின்னு பணம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை நாம சொல்லிக்கிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு பண பிரச்சனை தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா எல்லா மக்களுக்கிட்டையுமே இருக்கு. இப்படி எப்பேற்பட்ட பண பிரச்சனையா இருந்தா கூட அந்த பண பிரச்சனையை நீக்குவதற்கு இன்றைய தினத்துல இப்படி ஒரு வழிபாடை செஞ்சு பாருங்க. நிச்சயமா வாராகி அன்னை உங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை கட்டாயமா தீர்த்து வைப்பாங்க. பொதுவா வியாழக்கிழமை அப்படின்னாவே அது குரு பகவானுக்குரிய கிழமையா சொல்லப்படுது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குருவுக்கு பொன்னன் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. வியாழக்கிழமை தோறுமே நீங்க குரு பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல தங்கம் அதிக அளவுல சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவே சொல்லப்படுது. அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிறத்துல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிற பூக்களால குரு பகவானை அர்ச்சனை பண்ணி நாம வழிபாடு செஞ்சோம்னா குரு பகவானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அதே மாதிரி படிப்புல மந்தமா இருக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவர்களுக்காக பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறுமே கொண்டக்கடலையை ஊற வைத்து அதை மாலையா கோர்த்து குரு பகவானுக்கு நாம அந்த மாலை போட்டு வழிபாடு செஞ்சாலும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் வியாழக்கிழமை அப்படின்றது குபேர பகவானுக்குரிய கிழமையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குபேர பகவான். குபேர பகவானுடைய காலம், அதாவது குபேர காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறுமே மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் குபேர காலமா சொல்லப்படுது. இந்த குபேர காலத்துல குபேரரை நினைத்து நாம குபேர பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வறுமை அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. குபேர சம்பத்து ஏற்பட்டு குபேரராக வாழக்கூடிய வாய்ப்பும் நமக்கு உருவாகும். இதே நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு வளர்ப்பிறை பஞ்சமி திதியும் வந்திருக்கு. கூடவே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தோட முதல் நாள், முதல் மாத பிறப்பாவும் இருக்கு. அது கூடவே இன்றைய தினம் காரடையா நோன்பு, தீர்க்க சுமங்களை வரம் பெறுவதற்காக பெண்கள் அனுசரிக்கக்கூடிய சாவித்திரி விரதமும் இந்த நாள்ல கடைபிடிக்கப்படுது. இவ்வளவு சிறப்பான நாள், அந்த நாள்ல வாராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதி வந்திருப்பது மிகவுமே சிறப்பு. அதனால இந்த நாளில் வாராகி அம்மனையும் குபேர பகவானையும் குரு பகவானையும் நாம சேர்த்து வழிபாடு செஞ்சா நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த நாள்ல குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. குபேர பஞ்சமி நாளான இன்னைக்கு மாலை நேரத்துல, அதாவது குபேர காலத்துல மாலை 5 மணிக்கு மேல குரு பகவானுடைய அம்சம் பொருந்திய விரலி மஞ்சளை வைத்து நாம வாராகி அன்னையை வழிபாடு செய்யறப்போ நமக்கு 3 பேருடைய அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 3 பேர் யாராருன்னு பாத்தீங்கன்னா வாராகி தாயார், குரு பகவான், குபேர பகவான். இப்ப 3 பேருடைய அருள் நமக்கு கிடைச்சிட்டாவே போதும்.
நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படின்ற ஒன்றே வந்துட்டு இருக்காது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயார் மகாலட்சுமியோட அம்சமாகவே வந்து பார்க்கப்படுறாங்க. மகாலட்சுமியும் பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், குரு பகவானும் பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், குபேர பகவானும் பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அப்போ பணப்பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வாராகி தாயாரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பணப்பிரச்சனைக்கும் தீர்வு உடனே வந்து கிடைச்சிடும். இப்போ இன்னைக்கு இந்த வழிபாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விரலி மஞ்சளை வந்து எடுத்துக்கணும். அந்த விரலி மஞ்சள் நல்ல முனை உடையாத நல்ல விரலி மஞ்சளாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. புதுசாக கடையில் வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. ஏற்கனவே வாங்கி பயன்படுத்தாமல் வீட்டில் வச்சுருந்தாலும் அந்த மஞ்சளை கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய வலது கையில், வலது உள்ளங்கையில் இந்த விரலி மஞ்சளை வந்து வச்சுக்கிட்டு வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தெரிந்ததுன்னா அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லலாம். அல்லது வாராகி தாயாருடைய மூல மந்திரத்தை மனதார குறைந்தது ஒரு 51 முறை வந்து உச்சரிக்க வேண்டும். நான் இங்கே காயத்ரி மந்திரத்தையும் வந்து தரேன், வாராகி தாயாருடைய மூல மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், இங்கே ஸ்க்ரீன்லையும் வந்துட்டு தரேன். அதை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாதவர்கள் வாராகி அம்மனை எளிமையாக வழிபாடு செஞ்சால் போதும், எங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி அப்படின்னு கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். இப்போ வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி அம்மனுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 51 முறை வந்து உச்சாடனம் வந்து பண்ணலாம். அடுத்ததா வாராகி தாயாருடைய மூல மந்திரத்தையும் நான் இங்கே தரேன், அதையும் நேரம் இருப்பவர்கள் ஒரு 51 முறை வந்து சொல்லலாம். வாராகி தாயாரின் அதிசக்தி வாய்ந்த மூல மந்திரம் ஓம் வாம் வாராகி நம, ஓம் ரூம் ஷாம் வாராகி கன்யகாயை நம. இந்த மந்திரத்தை ஒரு 51 முறை வந்து சொல்லலாம். நேரம் இருப்பவர்கள் வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுங்க, மூல மந்திரத்தையும் வந்து சொல்லுங்க. நேரம் இல்லாதவர்கள் இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி பூஜை வந்து செய்துக்கலாம். அப்படி சொல்ல முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம முன்பே சொன்னது போல ஓம் வாராகி அம்மனே போற்றி அப்படின்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டுமாவது குறைந்தபட்சம் 51 முறையும் அதிகபட்சமாக 108 முறையும் நீங்கள் வந்து சொல்லணும். இப்படி வீட்டில் பூஜை அறையில் வாராகி தாயாருக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்துவிட்டு, இப்போ வாராகி தாயாருடைய திருவுருவப்படமோ சிலையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா வாராகி தாயாருக்கு முன்னாடி 5 தீபங்கள் வந்து ஏற்றி வைங்க. இல்லைன்னா 5 முக குத்து விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம். வாராகி அம்மனுடைய பஞ்சமுக விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னகல் விளக்கு வந்துட்டு இருக்கு, 5 முகம் இருக்கிற மாதிரி மன்னகல் விளக்கு இருக்கு. அந்த விளக்கு வந்து வாங்கிட்டு கூட அதில் வந்து நீங்கள் சிகப்பு திரி போட்டு இன்னைக்கு வந்து தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு, இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால மஞ்சள் நிறத்தில் திரி போட்டு தீபம் ஏற்றுவதும் மிகவுமே வந்து சிறப்பு. மஞ்சள் நிறத்தில் திரி கிடைக்காதவங்க நம்ம வெள்ளை பஞ்சு திரி இருக்குல்ல, அதை கூட நீங்கள் மஞ்சள் திரியாக வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியில் கொஞ்சமாக பன்னீரோ அல்லது தண்ணியோ வந்து கலந்து நல்லா கெட்டியாக வந்து குழச்சிட்டு அதில் இந்த திரியை வந்து கொஞ்சம் நேரம் முக்கிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து நிழலில் காய வச்சிங்கன்னா நமக்கு மஞ்சள் நிறத்தில் திரி வந்து கிடைச்சிடும். இந்த திரியை கொண்டும் நீங்கள் நெய்யூற்றி இன்றைய தினம் வந்து தீபம் ஏற்று வழிபாடு வந்து செய்யுங்க. அதே மாதிரி சப்போஸ் கிடைக்கல பண்ண முடியலன்னா நம்ம வெள்ளத்திரி போட்டும் இந்த பூஜை வந்து பண்ணிக்கலாம், தவிர ஒன்றுமே இல்லை. அதே போல் நம்ம முன்பே சொன்னது மாதிரி அந்த விரலி மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு தான் இந்த மந்திரத்தை வந்து கூறணும். அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு விரலி மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு மந்திரம் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த விரலி மஞ்சளை மந்திரமெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் இந்த விரலி மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன காட்டன் துணியோ இல்லை மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணியோ பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணியோ, இந்த 3 நிறங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துட்டு அந்த துணியில் இந்த 2 மஞ்சளையும் விரலி மஞ்சளையும் வச்சு அதை வந்து மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் நகை வைக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து வச்சுருங்க. 2 மூட்டை கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். 2 மூட்டை மாதிரி கட்டிட்டு ஒன்றை வந்து பணம் வைக்கிற இடத்துலையும் இன்னொன்று வந்து நகை பெட்டியிலையும் கொண்டு போய் நீங்கள் வந்து வச்சுருங்க. 3 மாதங்கள் கழித்து இந்த மூட்டை அப்படியே வந்து எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடணும். 3 மாதம் வரைக்கும் அந்த மூட்டை அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். இப்படி செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக வந்து குறையிறத உங்களால் வந்து உணர முடியும். இந்த 3 மாதத்திற்குள்ளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நம்பிக்கையோடு இந்த வழிபாடை வந்து செய்து பாருங்க. இந்த ஒரு மந்திரத்தை இன்றைய தினம் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. தினந்தோறுமே நீங்கள் வாராகி அன்னையை நினைத்து இரவு நேரத்தில் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்துட்டு வாராகி அன்னை அந்த விளக்கில் வந்து காட்சி கொடுப்பதா நீங்கள் வந்து ஆவாகனம் பண்ணிக்கிட்டு வாராகி அன்னை நினைத்து மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். தினமுமே 51 முறை சொல்ல முடியல அப்படின்னாலும் வந்து பரவாயில்லை, குறைந்தபட்சம் ஒரு 9 முறை வந்து சொல்லி நீங்கள் தினந்தோறும் இந்த வழிபாட்டை வந்து பண்ணலாம். அது கூடவே இன்றைய தினம் பஞ்சமி திதி அப்படின்றதுனால வாராகி அன்னைக்கு மிகவும் பிடித்த பானகம் செய்து நாம் நெய்வேத்தியமாக படைக்கிறது வந்துட்டு சிறப்பு.
சிறப்பு. முடிந்தவர்கள் பானகம் செய்து படைக்கலாம், முடியாதவர்கள் கல்கண்டு மட்டுமாவது படைத்து இன்றைய வழிபாட்டை நீங்க எளிமையா செய்து முடிச்சிடுங்க. வாராகி அன்னையுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானுடைய அருள், குபேர பகவான், இந்த 3 பேருடைய அருளும் பரிபூரணமாக கிடைத்து உங்க வாழ்க்கை செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையாக மாறும். வாராகி தாயார் எப்போதுமே உங்க கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்ய. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.